Good morning, praise Lord. Welcome to this video. இது ஒரு கிண்டர் கார்டன் அல்லது பால்வாடி லெசன் தான் இது. நான் ஒரு பால்வாடி அல்லது கிண்டர் கார்டன் டீச்சராக தான் இருக்க வேண்டி இருக்குது. ஏன்னா என்னை சுற்றி இருக்கவங்க வயதில் பெரியவங்க மூத்தவங்களாம் இருந்தாலும் மனதளவில் குழந்தைகளாக இருப்பதாக நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு எப்போவுமே அவங்க ஜெபிக்க தான் செய்கிறாங்க. எப்போவுமே ஜெபம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. பேசுறது வேத வாக்கியங்கள் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பாஸ்டர் அவங்க கூட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு இருக்கிறாங்க. முழு நேரம் ஜெபிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் செய்யறது தப்பாக இருக்குது. செய்யறது தப்பாக இருந்தாலும் அவங்க ஜெபித்து தான் செய்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு குழந்தைக்குரிய அனுபவம் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் வயதில் சிறியவளாக இருக்கிறேன். ஸோ இது ஏன் அப்படின்னா அந்த ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கோம், காட் இஸ் ஒம்னிஷியன்ட், ஒம்னிபார்ட்டன்ட், ஒம்னிப்ரெசன்ட். அப்படி இது ஸ்கூல் பாடம். ஆனால் இந்த ஜப வீரர்கள் வீராங்கனைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா யாக்கோபின் தேவன் பாரார், அவருக்கு கண்ணு கிடையாது, அவர் வாய் பேச மாட்டார், அவர் காதும் கேட்காது அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னாக்கா அவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஜெபிக்கிற நபர்கள் இப்போ எனக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கணும். அது ஜெபம். அல்லது என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும், கர்த்தரோட நான் காணப்படணும் அப்படி ஜெபிச்சா, அல்லது என்னோடய ஃபேமிலி நல்லா வரணும் அப்படி ஜெபித்தா பரவாயில்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் முடி நீளமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் சிக்கல் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நான் அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்தேன். அது இன்னும் லாங்காக தெரிய ஆரம்பித்தது. ஸோ இது ஜனங்களுக்கு பொறாமை அந்த மாதிரி காரியங்களை ஏற்படுத்துனதுனால நான் திரும்ப பார்லருக்கு போய் அதை வெட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு. அதை என்னை சுற்றி இருக்கவங்க அதுமாரி குழந்தைகளாக இருக்காங்கன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ மற்றவங்க முடி நீளமாக இருந்தால் நமக்கு அது பொறுக்கிறது இல்லை. இப்போ கூட திருப்பாச்சி அப்படி ஒரு சினிமா பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனே அப்படி தான். தங்கச்சியுடைய தோழி லாங் ஹேர் இருக்குது. அதை வச்சு இவளுக்கு பொறாமையாக இருக்குன்ட்டு அண்ணனை விட்டு கட் பண்ணி எடுத்து வர சொல்கிறான். அவன் போயிட்டு அவங்க அம்மாவுடைய முடியை கட் பண்ணி எடுத்து வந்துட்டான். அந்த மாதிரி சீன் இருக்குது. ஸோ அது போல் மற்றவங்க முடி நீளமாக இருந்தால் நமக்கு பொறுக்கிறது இல்லை. மற்றவங்க பட்டுப்புடவை கட்டியிருந்தாலும் முடியெலாம் இருக்காள் அப்படின்ட்டு நமக்கு பொறாமையாக இருக்குது. மற்றவங்க அழிவில் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா நம்ம குழந்தைகள் தான். நம்ம பண்ணுற ஜெபத்தை, நம்முடைய இருதயத்தை கரெக்டாக பார்க்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது குழந்தைக்குரிய அனுபவம். ஸோ எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு தீபம் போல் ஜெபம் ஏற்றப்பட வேண்டும். ஸோ அந்த தீபம் நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நம்முடைய இருதயத்திலிருந்து மோசமான சிந்தனைகள், களவுகள், கபடுகள் இதெல்லாம் புறப்பட்டு நம்மளை தீட்டுப்படுத்த கூடும் சொல்லிட்டு வசனம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம தினம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜெப தீபம் நம்முடைய இருதயத்தில்
ஏற்றப்படுவது தான் மறுபடி பிறந்த அனுபவம். அதுக்கு பிறகு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம முன் செல்ல வேண்டிய பாதை பெரிய அளவில் இருக்குது. அப்படி இல்லை, ஆண்டவருடைய கண்கள் என்னை பார்க்காது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்முடைய அனுபவங்கள் குழந்தைக்குரிய அனுபவங்களாக தான் இருக்குது. நம்ம முழு நேரம் ஜபிச்சா கூட ஆண்டவருக்கு அது எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு காரியமாக தான் அது இருக்கும்.